திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பரிமேலழகர். அவர் அவ்வாறு எழுதும்போது ஒரு குறளில் அவருக்கு ஐயம் ஏற்படுகிறது. அது என்ன குறள் என்றால், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதோட பொருள் என்ன அப்படின்னா, எந்தெந்த பொருட்கள் மீது நம்மளுக்கு பற்று இல்லையோ அந்தந்த பொருட்களால் நம்மளுக்கு துன்பம் ஏற்படுவதில்லை அப்படிங்கறதுதான் பொருள். அப்ப பரிமேலழகர் யோசிக்கிறாரு, இதுக்கு அந்த குறளை யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்னு முடிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த குறள்ல பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்பதான் அவர் அந்த பொருளை திருப்பி பாக்குறாரு. எந்தெந்த பொருளில் இருந்து நீ நீங்குகிறாயோ அந்தந்த பொருளில் இருந்து வரும் பற்று உனக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறளோட உண்மையான பொருளை கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளை முடிச்சிருந்தாருன்னா இத படிக்கிறவங்க துறவரம் மேற்கொள்றது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் யாதெனின் அதனின் 2 தடவை போட்டிருப்பாரு. இந்த குறளோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த குறளை படிக்கும்போது நம்மளோட மேலுதரும் கீழுதரும் ஒட்டாது. இதன் மூலியமா திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த குறள் படிக்கும்போது எப்படி மேலுதரும் கீழுதரும் ஒட்டாம எந்த பற்றுமே இல்லாம இருக்குதோ அதே மாதிரிதான் துறவரம் மேற்கொள்றவங்களும் இந்த உலக வாழ்க்கையில பற்றில்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.